ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிறைய செடிகள் ரீபாட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் காய்கறி விதைகள் முளைக்க போட்டிருந்தேன். கூடவே நம்ம ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு ரிட்டன் கிஃப்டாக கொஞ்சம் பூச்செடிகளும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கடையில் வாங்கின பூச்செடியுமே இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ரீபாட் பண்ணி வைக்க போகிறோம். நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருவோம். எங்கள் மாடியில் கொஞ்சம் இடம் பற்றாக்குறை இருக்குது. அதோட எங்களுக்கு எந்த நேரம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம மண் கலவையை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா காலையில் தான் அவர் இருப்பார். அந்த நேரத்தில் என்னால் அவரை வச்சு வெயிட் தூக்குற வேலையெல்லாம் செஞ்சு மண்கலவை ரெடி பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணிப்பேன். மற்றபடி அவர் கிளம்புனதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் டைமிங்கே எனக்கு கொஞ்சம் கிடைக்காது. அதனால தான் அவருக்கு சொல்ல மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து டைம் கிடைக்க ரீபாட் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 6 தொட்டி வச்சுருந்தாங்க அந்த பேட்ச்க்கு. அந்த 6 தொட்டியில் நான் விதை போட்டு வளர்ந்துருந்த செடி அவரை அதை தான் வச்சுருந்தேன். ஒரு 8 விதை போட்டிருந்தேங்க. ஆனால் 4 விதை தான் நல்லா முளைச்சி வந்துச்சு. 2 விதை கொஞ்சம் லைட்டாக தான் முளைச்சிருந்தது. 2 விதை முளைக்கவே இல்லை, சொத்த விதை தான். சரி, பசங்க கையால் கொடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என் பெரிய தம்பிக்கிட்ட கொடுத்தேன். வேரை போட்டு அழுத்தி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாற்றி இப்படி நடணும்னு சொல்லி கொடுத்தோன்னே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா செடி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஏதாவது காய்கறி காய்ச்சதுன்னா நம்ம வச்ச செடின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்களுக்கும் வளர்த்துட்டோம் நம்மளோன்ற ஒரு ஆசையும் இருக்கும். அப்படின்றதுனால தான் பசங்க கையில் கொடுத்து வைக்கிறது. அடுத்ததாக நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வரப்போ ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்தேன் மல்லி நாற்று. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான், கொஞ்சம் பக்கத்து வீடு தான். அங்கேருந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு மல்லி செடி தான் கொடுத்தாங்க. ஒரு 2 நாள் கழித்து நாங்களே போயிட்டு பேலன்ஸ் இருக்க செடியிலேருந்து பார்த்து இன்னொரு மல்லி நாற்று அப்புறம் செம்பருத்திலாம் கொண்டு வந்திருந்தோம். அந்த 2வது மல்லி நாற்று தான் இது. ஆனால் முதல் வச்சுருந்த மல்லி நாற்று நல்லா துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நட்டு. இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். அந்த மல்லி நாற்று நல்லாவே துளிர் அடிச்சிருச்சு. எப்போவுமே நம்ம செடி ரீபாட் பண்ணுறோன்னா கொஞ்சம் நிழலாக இருக்கிறப்ப பண்ணோம்னா நல்லது. முக்கால்வாசி ஈவினிங் டைமில் பண்ணால் நல்லது. அன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னு நாங்கள் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த நேரத்துக்கு தோண்டு போன மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நாளில் சரியாகிடும். வீடியோ அடுத்ததாக ஒரு 4 நாள் கழித்து கண்டினியூ ஆகுது. இது செம்பருத்தி கட்டிங்ஸு. மண் கலவை ரெடி பண்ணது என்னமோ ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம். ஆனால் ஒரு 4 நாள் கழித்து ரெடி பண்ணதுனால அதே 4 நாள் கேப் விட்டு அந்த செடியை நட ஆரம்பிச்சிருந்தோம். அடுத்ததாக கனகாமரம். இந்த செம்பருத்தியும் கனகாமரம் என்ன கலருன்னெலாம் தெரியல. இதுவுமே ரிட்டன் கிஃப்ட்டில் கொடுத்தது தான். இது 2மே பச்சையாக இருக்குது. செம்பருத்தியில் லைட்டாக குட்டி குட்டி இலை வந்திருக்கு. ஆனால் எதுவுமே அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை. அடுத்ததாக இன்னொரு கனகாமரம் செடி தான். இது இது ஒரு 2 நாள் கழித்து எடுத்த வீடியோ தான் இது. ஆனால் நல்லா துளிர் எடுத்துருச்சு. இலையுமே கொஞ்சம் அடுத்தடுத்த இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. மண்கலவெல்லாம் ஒரே மாதிரி தான் ரெடி பண்ணுறோம். ஆனால் செடிக்கே ஒரு வளர்ச்சி வேகம் இருக்கும்ல, அந்த விதத்தில் இந்த செடியில் கொஞ்சம் வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக ரெட் கலர் செம்பருத்தி. இந்த செம்பருத்தி செடி நம்ம வழக்கமாக ரோஜா செடி வாங்குகிற தாத்தா கிட்ட தான் வாங்கியிருந்தேன். நான் என்னமோ ரோஜா செடி வாங்க தான் போயிருந்தேன். ஆனால் ரோஜா செடி காலி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே இந்த செம்பருத்தி செடி பார்த்தோன்னா போன வருஷம் நம்ம கார்டனில் மாடி தோட்டத்தில் வச்சு நிறைய பூ பூத்துச்சு. சரி, மாடியிலே இவ்வளோ பூக்குதேன்னு தரையில் வச்சேன். ஒரு ரூட் ஷாக் மாதிரி வீணாக போயிடுச்சு. அந்த ஞாபகம் வாங்கிட்டு ரீபாட் பண்ணியிருந்தேன். நிறைய பூ பூக்குது, ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இந்த ரோஜா செடி அந்த தாத்தா எனக்காக கொடுத்தது. ரோஜா செடி வாங்க முடியாமல் போறியமான்ட்டு குட்டி துளிர் இருந்துச்சு. இது சாவ பிழைக்க தான் இருக்குது, உன்னால் முடிஞ்சால் பிழைக்க வச்சுக்கோ அப்படி சொல்லி தான் கொடுத்தாங்க. நான் கொண்டு ஒரு 10 நாள் கிடப்பில் போட்டுட்டேன். சரி, வளர்ந்து வரட்டும் அப்புறமா ரீபாட் பண்ணிக்கலான்ட்டு. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ரீபாட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வளர்ந்து மொட்டு வச்சு பூ வச்சுருக்கேங்க. அடுத்ததாக குட்டி ரோஸ் செடி. இது என்ன கலருலாம் தெரியல. கொடுக்குறப்போ ரொம்ப குட்டியான வளர்ச்சி தான். இப்போவுமே 4 இலை தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும். அடுத்ததாக ரிட்டன் கிஃப்ட்டில் வந்திருந்த நந்தியாவட்டமும் நெல்லி மரமும் அது கீழே தாங்க நட்டு வைக்கணும். அடுத்ததாக நம்மளோட நட்டு வச்சுருந்த செடிகள்லே வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெட் ரோஸும் அவரை செடியும் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.